ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இன்றைக்கி டே 75. இன்றைக்கி டே 75ல் என்ன ஸ்பெஷல் எக்ஸசைஸ் செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளிஃபைடான எக்ஸசைஸ் அண்ட் ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். இது வந்து டூவல் ரோல் ப்ளே பண்ண போது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பேக் பெயினுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் ஆக்சுவலி. அண்ட் இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சு. ரொம்ப பேக் பெயின் இருக்குது, ரொம்ப நேரம் உட்காந்து ரொம்ப அப்படியே இடுப்புலாம் வந்து பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெச் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சூரிய நமஸ்காரம் செய்யும் போது இந்த ஸ்ட்ரெச் வரும். ஸோ யூஸ்வலாக சூரிய நமஸ்காரம் செய்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து அத்துப்படி சூப்பராக பண்ணுவாங்க. நல்லா ஃப்ளெக்சிபிளாக வந்து பெண்ட் பண்ணுவாங்க. சில பேர்லாம் நல்லா தலையை தூக்கி பார்ப்பாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம பிகினருக்கு தான் நம்ம வந்து கைட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதாவது எக்ஸசைஸ் வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஓரியன்டாக வந்து பண்ணணும், அதாவது எந்த மூமெண்ட்ஸும் பண்ணாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கணுன்றதுக்காக தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கோங்க. அதாவது குப்புரை படுத்துக்கோங்க. உங்களுடைய பெட்லேயோ இல்லை காட்லேயோ இல்லை தரையிலையோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் படுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் for 5 to 7 days வந்து க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தலையை மட்டும் தூக்கி மேலே பாருங்கள். அதுக்கப்புறம் டே பை டே வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கையை வந்து சைடில் சப்போர்ட் பண்ணிவிட்டு, உங்கள் செஸ்ட்டுக்கு சைடில் சப்போர்ட் பண்ணிவிட்டு தலையை வந்து மேல் பக்கமாக தூக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேக் மசிலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் வந்து கோப்ரா ஸ்ட்ரெச்சுன்னு வாங்க, ஓகேங்களா. இந்த எக்ஸசைஸோட நேம் வந்து கோப்ரா ஸ்ட்ரெச். கோப்ரா அப்படின்னு நம்ம தலையை தூக்கி பார்ப்போம், அதை மாதிரி பார்க்குறது மாதிரி தான். ஸோ இது ஒரு நல்ல ஸ்ட்ரெச், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதுங்க. இது மார்னிங் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிஷியல். எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ தான் பண்ண முடியும், தாராளமாக பண்ணலாம். பட் மார்னிங் பண்ணிங்கன்னா மசில்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அப்போ பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நான் தான் பண்ணணும், நீ தான் பண்ணணும் இல்லைங்க, எல்லாருமே பண்ணலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டாஸ்க் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பட் பிகினர் எதுவுமே ஆக்டிவிட்டி பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இனிஷியலாக தலையை தூக்கி பார்க்குறது. பட் டே பை டே அவங்க பண்ணிட்டாங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். கவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக 5 to 10 seconds, அது வந்து ரொம்ப 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 மினிமம். இது வந்து பார்த்திங்கன்னா 30 to 40 seconds வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். 2 to 3 times வந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளோர் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம், ஆர்ம் மூமெண்ட்ஸ் பண்ணுறோம், லெக் மூமெண்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ், இப்போ கம்மிங் சீரீஸ்லாம் நிறைய ஸ்ட்ரெச்சஸ் ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் லாஸ்ட்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது நல்லா ப்ரீத் அவுட் பண்ணணும். தலையை வந்து மேலே பார்க்குறீங்க இல்லைங்களா. ஸோ அப்போ பார்க்கும்போது நல்லா ப்ரீத் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுடைய லங் எக்ஸ்பான்ஷன், அதோடைய கெப்பாசிட்டியும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா லங்குக்குன்னு தனியாக யாரும் வந்து எக்ஸசைஸ் செய்கிறது கிடையாது. ப்ரீதிங் எக்ஸசைஸ் செய்கிறவங்க தவிர மற்றவங்க யாருமே வந்து பெருசாக வந்து நம்ம வந்து இப்போ வந்து பண்ண போகிறோம், லங்கை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படிலாம் பண்ணுறது கிடையாது. நம்ம ஓவரால் ஃபிட்னஸை தான் நம்ம வந்து வாட்ச் பண்ணுவோம், தவிர இன்டர்னல் ஃபிட்னஸை பற்றி நம்ம அவ்வளோவா வந்து கேர் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, லங்கோடைய வால்யூம், லங்கோடைய கெப்பாசிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நல்லா ப்ரீத் அவுட் பண்ணலாம். ஸோ கேட்ச் யூ லேட்டர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.